வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏஎஸ். ஆப்பிள் மரத்துக்கடியில் படுத்திருக்கும்போது ஆப்பிள் விழுந்து ஒருத்தருக்கு ஐடியா வந்துச்சுல்ல. ஆமாம், அவரே மாதிரி தான் நானும் உக்காந்தா இருந்தேன். எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த மாதிரி டீ கடை வச்சா கோடீஸ்வரன் ஆயிரலான்ட்டு ஐடியா. ஏய், இந்த ஐடியா தாவே ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ என்ன புதுசாக சொல்ல போகிற? அதே ஐடியா தான். ஆமாம், நம்ம வேற ஒரு ஐடியாவாக புகுத்துவோம். சமீபத்தில் போய் ஒரு கடையில் போய் டீ குடிக்க போனேன். 10 ரூபா டீ திடீர்னு 50 ரூபான்ட்டாங்க. என்னப்பா இப்படி சொல்கிறீங்களே அப்படின்ட்டு டீ குடிக்கணுமா வேண்டாமான்ட்டு காசை பாக்கெட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். என்னன்னு கேட்டால் கேஸ் விலை ஏறி போச்சுல, அதனால டீ விலை ஏறி போச்சுன்னா. ஐயோ ஆத்தி, சரி தான் போ அப்படின்னு நினச்சிட்டு 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து காப்பி போட்டு குடித்தேன். அப்போ பாலுக்கு 23, 24, காப்பி தூள் ஒரு 10, செலவு கம்மியாக இருக்கே, மிச்சப்படுத்திட்டோம் பார்த்தியா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் புரியுது, டீ கடை வைக்கணும்னா பெரிய பெரிய ஐடியாலாம் வேணுமாம்ல. என்ன மாதிரி ஐடியான்னு கேட்கும்போது இந்த ஜிபிடி பையில அவன் 4-5 ஐடியா கொடுத்தான். எனக்கு அவன் ஐடியாவில் ஒன்றும் உடன்பாடு கிடையாதுப்பா. அதனால் நானே சொந்தமாக யோசித்து மூளையெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணி ஐடியா கண்டுபிடிச்சிருக்கேன். கேளுங்க. இப்போ வீட்டில் போட்டு குடித்தா 1/2 லிட்டர் பாலில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். இது வீட்டு காப்பி டீன்னு வச்சுக்கோங்க. இதுவே ஒரு நாயர் கடையில் போய் சாயா குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் பாலில் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றுவாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி 1/2 லிட்டர் பாலில் ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றுனாங்கன்னா குடிக்க முடியுமா? பட் அதையும் விற்பாங்க. 15 ரூபா 20 ரூபா நம்ம குடிக்கணும். வாங்கிட்டோம், கீழேயும் ஊற்ற முடியாது, ஊற்றவும் மனசு வராது. வேறு வழி இல்லாமல் கிடக்குன்னு குடிப்போம். குடிச்சிருப்பீங்க எல்லோரும், இந்த விஷயத்தை அனுபவிச்சிருப்பீங்க. ஓகே, இல்லை இதுக்கெல்லாம் மேலே போய் ஒரு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான்ப்பா. எங்கே தெரியுமா? ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளிப்பக்கமாக வச்சுருக்க டீ கடையில். அன்றைக்கி ரொம்ப தாங்க எடுத்துச்சு. சுடு தண்ணி குடிக்கலாமா டீ குடிக்கலாமா யோசிக்கும்போது சரி டீயே குடிச்சிருவோன்னு போனேன். அவன் 1/2 லிட்டர் பாலில் 3 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்காங்க போல். ஏய், 3 லிட்டரா? ஆமாவே குடித்தேன். ஐயோ, வயிற்ற கலக்கி விட்டுருச்சு. என்னத்தை சொல்ல. டீ பரவாயில்ல, ஓரளவுக்கு சமாளித்து எப்படியோ குடித்து முடிச்சிட்டேன். பட் போண்டாவை சாப்பிட்டு கலக்குச்சா இல்லை டீ குடித்து கலக்குச்சான்னு தெரியலை. அது உங்கள் பாடுப்பா. ஆமாம், அப்புறம் டீ தூள் எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம். அது அப்புறம் வைங்க, அப்புறம் வரேன் கதைக்கு. சரி, ரொம்ப களைப்பாக அசதியாக அப்படியே பிளாட்ஃபாரத்தை நடந்து போயிட்டே இருந்தேன் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே. அங்கே போய் ஒரு கடையில் டீ குடித்தேன். அங்கத்தையும் கூத்தே ஆரம்பிக்குது கேளுங்க. 1/2 லிட்டர் பாலில் 4 லிட்டர் தண்ணி ஊற்றணுமா? ஏய், 1/2 லிட்டர் பாலில் 4 லிட்டர் தண்ணி ஊற்றினா எப்படி டீ குடிக்க முடியும்? அப்படித்தான் தோணுச்சா உங்களுக்கும்? அதே தான் எனக்கும் தோணுச்சு. ஆனால் விற்றாங்க, நானும் வாங்கி குடித்தேன். குடித்தேன்னா மறந்துட்டேன். டீ குடித்தோமா காப்பி குடித்தோமானே தெரியல. அவன்கிட்ட கேட்டேன், என்ன டீயா காப்பியானே அப்படின்னு. டீ தானே கேட்ட, டீ தானே கொடுத்தேன் அப்படின்னு. கரெக்டு தான், டீ தான் கேட்டோம். ஒருவேளை 4 லிட்டர் தண்ணி ஊற்றுனால டீ காப்பியாக மாறிடுச்சா இல்லை காப்பி டீயாக மாறிடுச்சான்னு ஒரு குழப்பம் இருந்துச்சு. குடிக்கவும் முடியல. கீழே ஊற்றுறதுக்கு அந்த 10 ரூபாய்க்கு மனசு வரல. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் படக்குன்னு கையில் ஊற்றி கை கழுவிட்டேன். கிருமி செத்து போகும்ல. ஆமாம், அப்படித்தான் இருந்துச்சு. சரி, ஐயோ இதுவே இப்படி இருக்கே, இன்னும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே போகும்போது எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் தோணுச்சு. இதில் இன்னொரு வியாபாரி இருக்கார். அவர் ரொம்ப பெரிய ஆள். சொல்கிறீங்க கேளுங்க. 1/2 லிட்டர் பால் தான் வாங்குவாராம், 5 லிட்டர் தண்ணி ஊற்றுறாராம். ஏய், 1/2 லிட்டர் பால் 5 லிட்டர் தண்ணி பெருத்த வியாபாரமாக இருக்கா? இதே தான் எனக்கு இருந்துச்சு. 1/2 லிட்டர் பாலில் 5 லிட்டர் தண்ணி கூட்டி கழிச்சு பார்த்தா இன்னைக்கு லாபம் அதிகம் போலையே. ஆமாம் ஆமாம், ஒரு பெரிய கேனு ஃபுல்லாக வாட்டர் கேனு கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. சரி, டீயை குடித்தாது புட போட்டுவோம் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து
இந்த வெளியே விற்றுட்டு வருவாங்கல்ல டீ, அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், இங்கேருந்து திண்டுக்கல்லேருந்து கிளம்புறோன்னு வச்சுக்கோங்க, திருச்சிராப்பள்ளியை தாண்டி விழுப்புரம் போகிற வரைக்கும் சரி வச்சுக்கோங்களேன், அங்கே போய் ஒரு டீயை வாங்குகிறோம். அது ட்ரெயினுக்குள்ளேயே இருந்து தான் வாங்குகிறோம். கொடுத்துட்டு போயிட்டா அப்படி டீயை ஏன் வாங்கணும்னு தோணுச்சு. 5 லிட்டர் தண்ணி இல்லையா வாங்கிட்டு, ஐயோ தண்ணியும் இல்லை, எதை குடிக்கிறதுனே தெரியல, பட்டு நல்லாவும் இல்லை, வாங்கிட்டோமே 10 ரூபா ஆச்சே. குடிச்சிட்டு இன்னொருத்த கேட்பான், எனக்கு ஒரு டீ வாங்குங்க, என்ன வேணுமான்னு அவன் கேட்கும்போது நான் சுதாரிச்சிருக்கணும். சரி வாங்கிப்பா, தாக எடுக்குதா இல்லையா, அதான் குடிக்கணும். வாங்கிட்டு டீயை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டா ஆளை காணோம். டீயை விற்றுட்டு அடுத்த செகண்ட் எஸ்கேப்பு. ஏய் ஏய் யாரா நீங்கள், 1/2 லிட்டருக்கு 5 லிட்டரா? பட்டு பிஸ்னஸ் நோக்கம் அதுதான் இல்லையா. பால் தான் வாங்குகிறோம். எவ்வளோ தண்ணி ஊற்றுறோங்கிறது நம்ம வைக்கிற கடையை பொறுத்து இருக்குது. கடை வச்சா 1/2 லிட்ரு, கடை இல்லாமல் கேனில் வச்சு விற்றா 1 லிட்ரு. ஆமாம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே வச்சிங்கன்னா 2 லிட்ரு. ஆமாம், ரயில்வே ஸ்டேஷன் உள்ள ஒரு கடை வச்சுருந்தீங்கன்னா 3 லிட்ரு 4 லிட்ரு. ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் கம்பியில் தொங்க போட்டு விற்றாங்கன்னா 5 லிட்ரு. ஆக மொத்தம் நாமத்தாமலே பணக்காரன். டீ கடை வச்சோம்னா சம லாபம். அது ஒரு சில கடைலாம் இருக்கப்பா, குடிக்க குடிக்க ரொம்ப அமிர்தமாக இருக்கும். அந்த மாதிரி கடையிலையும் குடிச்சிருக்கேன். பட் ஏன்னா காசு தான் அதிகம். அப்போ காசு கொடுத்த அளவுக்கு தானே டீ இருக்கும். நியாயம்தான். 10 ரூபா கொடுத்துருக்குல்ல, நல்ல டீ கொடுக்கணுமா இல்லையா? 10 ரூபாய்க்கு எங்கடா டீ இப்போ அப்படின்னு கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? நீங்கள் தான் விற்றீங்க. அப்போ 10 ரூபாய்க்கு வராது, ஒரு 15 ரூபாயா மாற்றி விற்றுருக்கணும். கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கலாம்ல. அதை குடிக்கவா கீழே ஊற்றவான்னு தெரியாமல் நான் பட்ட பாடு இருக்கே. அப்போ தான் தோணுச்சு, யாரோ குடிக்க போகிறோம், நமக்கு என்ன இல்லையா? நம்மளும் ஒரு டீ கடையை வச்சா ஒரு பெரிய ஆளாக ஆயிடலாமோன்னு எண்ணம் வந்துச்சு. நம்மகிட்ட யார் டீ வாங்குவாங்கிறது ஒரு சந்தேகம் வந்துச்சு இல்லையா? அதுக்குன்னு முகராசி வேணும்னு சொல்லுவாங்கள்ல. ஆமாம், அவங்க வச்சாத்தான் வாங்குவாங்க. அதனால் உங்களுக்கு யாருக்காவது ஒரு பெரிய டீ கடை வச்சு கோடீஸ்வரனாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டீ கடையை ஆரம்பிங்க, தப்பு கிடையாது. பட் என் பேரில் ஆரம்பிக்காதீங்க, அது ரொம்ப முக்கியம். ஆமாம், இப்போல்லாம் டீ கடை ஒரு கடை நல்லா ஓடிச்சுன்னு அடுத்து இந்த பிரான்ச்சைஸாக ஏதோ ஒன்று சொல்கிறாங்கப்பா. ஆமாம், தெருவுக்கு 2-3 ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. என் கடைக்கு வியாபாரம்லாம் போயிடுமா இல்லையா? அதனால் ஆரம்பிக்கிறாள் டீ குடிக்கிறாள்னா தள்ளி தள்ளி ஆரம்பிங்க, அப்போந்தான் ஏதாவது லாபம் வரும். ஆமாம், குறிப்பாக ஒரே கடையில் பேர ஆரம்பிக்காதீங்க. போய் எந்த கடைனே தெரிய மாட்டேங்கி நான் பாட்டு பழக்க உதவத்துக்கு வேறு ஏதோ கடைக்கு போய் டீயை கேட்டேன், சுடுதண்ணி பிடிச்சி மூஞ்சில் ஊற்றுருவேன். இது டீ கடை கிடையாது, ஹோட்டலுங்கிறாங்க. எப்பா பேரையாவது மாற்றுங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்குகளை போடுங்க. ஆமாம், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இப்போ படுது.